நெல்லைக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்குள்ள இருட்டு கடைக்கு சென்று அல்வாவை வாங்கி ருசித்து சாப்பிட்டார். நெல்லையின் அடையாளமாக கருதப்படும் அல்வாவை அவருடன் அமைச்சர்களும் ருசி பார்த்தனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு நன்றி கூறும் விழா வருகிற 9ஆம் தேதி அன்னூரில் நடைபெற உள்ளதாக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கான அழைப்புதலை நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து கொடுத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மகளிருக்கான ஆட்டோ ரிக்ஷா ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சியை ஆட்சியர் மணிகண்டன் தொடங்கி வைத்து மகளிர் ஓட்டிய ஆட்டோவில் 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி பயணித்தார். ஓட்டுநர் பயிற்சி பெற வந்த பெண் தான் எழுதிய பாடலை பாட அதை ஆட்சியர் உள்ளிட்டோர் கைதட்டி ரசித்தனர். பகுதியில் அம்புக்குறி போடுகளை பார்த்து நாங்க பேர் வட்டா விபத்து இல்லை. காவலர்களின் நற்பணிக்காக முதலமைச்சர் காவலர் பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் சென்னை காவல் ஆணையர் அருண் பதக்கங்களை காவலர்களுக்கு அணிவித்தார். தமிழ்நாடு காவல்துறையில் மெச்சத்தகுந்த பணியில் 10 ஆண்டுகள் நிறைவு செய்தவர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களை அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை காவல்துறையில் 770 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் வழங்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இரு மதத்தினருக்கு இடையே கருத்து வேறுபாடு வருவதற்கு முன்பே மத நல்லிணக்க குழுவை வைத்து பேசியிருந்தார் பிரச்சனை முடிந்திருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது ஆரம்பத்திலேயே மத நல்லிணக்கம் கூட்டம் நடத்தியிருந்தா இதெல்லாம் வந்திருக்காது இல்லையா. இரு சமூகத்திலேயே மோதல் கூடாது, இரு மதத்திலேயே மோதல் கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை அந்த மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆனால் அதை தவறிச்சு அரசாங்கம். கோவை மாவட்டம் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளாரின் 65ஆம் ஆண்டு நான் மங்கள விழா பேரூர் தமிழ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிலையில் பொதுமக்கள் திரளாக வந்து அடிகளாரிடம் ஆசி பெற்று சென்றனர். விழாவில் முக்கிய நிகழ்வாக பவள கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த மறைமலை நகர் அருகே குளத்தில் மீன்பிடிக்க சென்ற 8 வயது சிறுவன் குளத்தில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கூடலூர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வந்த் அங்குள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி முடிந்த பின் வீட்டின் அருகே குளத்தில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரம் குன்றின் மீது அமைந்துள்ள பாலமுருகன் ஆலயத்தில் தை கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கரட்டான் குளக்கரையில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தஞ்சையில் குழந்தை இயேசு பேராலய ஆண்டு பெருவிழா தேரோட்டம் வான வேடிக்கைகள் முழங்க நடைபெற்றது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி அற்புத குழந்தை இயேசு சொரூபம் வைக்கப்பட்ட திருத்தேருடன் வலம் வந்தனர். ஆந்திர மாநிலம் அனகப்பள்ளி மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறி ஆசிரியர் ஒருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து உதைத்த பெற்றோர் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ஆசிரியர் பிரசாத்தை கைது செய்த காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் புதுவசூரை அடுத்த தீர்த்தகிரி மலையில் உள்ள முருகன் கோவிலுக்கு வரும் காதல் ஜோடிகளை மிரட்டி பணம், நகை, செல்போன் பறித்த காவலாளி விநாயகத்தையும் அவரது நண்பரும் கல்குவாரி தொழிலாளியுமான ஐயனாரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர் வழிப்பறி புகாரின் பேரில் விசாரித்த தனிப்படை ஆடியோ ஒன்றின் மூலம் இருவரையும் கைது செய்ததுடன் கல்குவாரியில் இருந்து ஐயனார் திருடிய 50 டெட்டனேட்டர்கள், 100 ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் பட்டாக்கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர்.
கல்வராயன் மலைப்பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் எவ்வித வசதியும் கிடைக்கவில்லை என கிராமத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். மளிகை பொருள் மட்டுமின்றி மருத்துவ சிகிச்சைக்கும் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியிருப்பதாக கூறியுள்ளனர். பஸ் வசதி, ரோடு வசதி எந்த வசதியுமே கிடையாது. கீழே மேலே போயிட்டு வரணும்னா நாங்கள் 2 வீலரில் தான் போகிறோம். எங்களுக்கு இந்த ரோடும் எங்களுக்கு வெள்ளிமலை ரோடும் எங்களுக்கு சரியில்லை, புதூர் ரோடும் எங்களுக்கு சரியில்லை. ஒரு உடம்பு சரியில்லை, அர்ஜென்ட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா கூட எங்களுக்கு எந்த ஆஸ்பத்திரியும் கிடையாது, எந்த சலுக்குமே கிடையாது. எழுத்தூர் வரைக்கும் வர பஸ் எங்களுக்கு சின்ன திருப்பதி வரைக்கும் பஸ் வந்துச்சுன்னா இந்த ஏரியா மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 73 வயது முதியவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 7.5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கேரளாவின் வயநாட்டில் ஓடும் பேருந்தில் நின்று பயணி ஒருவர் நிலை தடுமாறி பின்பக்க படிக்கட்டு வழியாக கீழே விழுந்து உயிரிழந்தார். கதவு மூடப்படாத நிலையில் பேருந்து வேகமாக சென்ற நிலையில் ஹரிதாசன் என்ற பயணி நிலை தடுமாறி விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வெறி நாய்கள் கடித்து 30 ஆடுகள் உயிரிழந்த நிலையில் நிவாரணம் கேட்டு இறந்த ஆடுகளை சாலையில் கிடத்தி விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவில் மூலவருக்கு பணமாலை சாத்தப்பட்டது. 489 20 ரூபாய் நோட்டுகளால் பணமாலை அலங்காரம் செய்யப்பட்டு முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக்கப்பட்டது. அந்த மாலை முகப்பில் சிகப்பு, மஞ்சள் என வண்ண வண்ண பூக்கள் கொண்டும் அழகிய வடிவில் உருவாக்கப்பட்டு இருந்தது. பணமாலை கோவில் உண்டியல் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் எறும்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஆறுமுக பெருமாள் கோவிலில் தை கிருத்திகை தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. காவடி எடுத்தும் முதுகில் அலகு குத்தியபடி முருகர் தேர் இழுத்தும் முக்கிய மாடவீதி வழியாக பக்தர்கள் உலா வந்தனர். ஓமலூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக உடற்கல்வி ஆசிரியரை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கன்னத்தில் காயமடைந்த 7 வயது சிறுவனுக்கு ஃபெவிகால் பசையை தடவி சிகிச்சை அளித்த புகாரில் செவிலியர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். தையல் போட்டால் தழும்பு ஏற்படும் என்பதால் பசை பயன்படுத்தியதாகவும் பல ஆண்டுகளாக இதுபோல் சிகிச்சை அளித்து வருவதாக காவிரி மாவட்டம் அடூர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் ஜோதி கூறும் வீடியோ வெளியாகியுள்ளது.